மத்தேயு 19 அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் வார்த்தை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 25, 26. உடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். இயேசு அவளை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயம் தீர்க்கவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினாரோயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமென் என்று சொல்லுவோமா? எல்லா கரங்களை ஒரு நிமிடம் உயர்த்தி, ஆண்டவரே, அக்காலை என்னோடு கூட பேசுவீராக, எனக்கு ஒரு தெய்வீக சந்திப்பை தருவீராக. அல்ல வாய்களை திறந்து சொல்லாம உங்களை சந்திக்க தான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு என்னை சந்திக்க வேண்டும். என் நிலையிலே என்னை சந்தித்து என்னோடு பேசும். ஒரு நிமிடம் அவரை பார்த்து கேளுங்க, என்னை தொட்டருளும் ஆண்டவரை. நான் வந்தவனமா திரும்பி போகக்கூடாது. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், உம்மால் தொடப்பட்டவனாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு மாற்றப்பட்டவனாய் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருவோம். அருகில் இருக்கிற பார்த்து ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, இயேசு இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். சொல்லுங்களேன், யார் சந்திக்க வந்திருக்கிறார்? இயேசப்பா உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, வேற எதுக்கும் வரல. உங்களை பார்த்து, உங்களோடு பேசி, உங்களை சந்தித்து, உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இந்த காலையில் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இயேசுவின் சந்திப்பை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாய் பார்த்து வருகிறோம். இயேசு எவ்விதமாய் நிக்கதேமுவை சந்தித்தார், சமாரியா ஸ்திரியை சந்தித்தார், மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு சென்று அவளை சந்தித்தார். போன வாரத்தில் அம்மா அருமையான சகேயுவை எப்படி சந்தித்தார், மரத்து மேலே உட்கார்ந்துருந்தா கூட அவனை சந்தித்தார். ராமன் சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது. மாடியில் உட்காந்துருந்தாலும், கீழே உட்காந்துருந்தாலும், வீட்டுக்குள்ளே அங்கே யூடியூப்பில் அதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு ஒரு வாலிபனை சந்தித்ததை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு வாலிபனை மிகவும் நேசிக்கிறார். பக்கத்தில் இருக்க வாலிப பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, உங்களை தாமா இயேசு ரொம்ப நேசிக்கிறார்.
வாலிப பிள்ளைகள்னா இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜயை விட இயேசுவுக்கு வாலிப பிள்ளைகள் மிகவும் அதிகம் பிடிக்கும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவுக்கு எல்லாரையும் பிடிக்கும். இன்றைக்கு இயேசுவும் ஐஸ்வர்யமான ஒரு வாலிப தலைவனும் என்கிற தலைப்பில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சம்பவம் மார்க் சுவிசேஷத்தில் வருகிறது, மார்க் 10 வருகிறது, லூக்கா 18 வருகிறது. 3 சுவிசேஷத்திலும் இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவை சந்தித்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்க வேண்டும். அதனால தான் 3 பேருமே இதை குறித்து எழுதுகிறார்கள். 3 பேருடைய சுவிசேஷத்திலிருந்தும் பல கோணத்தில் நாம் இவனை பார்க்க முடிகிறது. இவன் பேரை ஆண்டவர் பைபிளில் சொல்லலை. அதனால் நான் இவனுக்கு ஒரு புது பேர் கொடுக்க விரும்புகிறேன். இவன் பேரை இளையராஜான்னு அழைக்க விரும்புகிறோம். ஏன்னா இவன் வாலிபன், இவன் ராஜா, பணக்காரன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளையராஜா பற்றி நான் பேசலை. அவர் இசைஞானி இளையராஜா, அவர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். இவர் பைபிள் இருக்கிற இளையராஜா. இந்த இளையராஜா எப்படி இயேசு சந்தித்தார், என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் கூட இன்னைக்கு ஒரு ராஜாவாக இருக்கலாம். பக்கத்தில் பார்த்து, ராஜா வாங்க. ஆமாம், ராஜாவாகி உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் குழந்தைகளாம் தொட்டு ஆசீர்வதித்தார். இயேசுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி 2 குழந்தைகளை தாராள பிரதிஷ்டை பண்ணோம். குழந்தைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கன்னார். குழந்தைகள் ஆசீர்வதித்தார். குழந்தைகள்லாம் ஆசீர்வித்த பிறகு அது அப்படியே எருசலேமை நோக்கி ஓடிட்டுருக்கிறார். எருசலேமை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் ரொம்ப அழகாக இருக்கான், வாட்ட சாட்டமாக, நல்லா அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பணக்காரன் தெரிகிறது. அந்த வாலிபன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்தான் இயேசு பின்னாடி. ஓடி வந்து இயேசு பார்த்து அப்படியே முட்டி போட்டான். முட்டி போட்டு சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். நாமளும் கையை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. இதுவரைக்கும் பைபிளில் ஒருத்தன் ஓடி வந்து முழங்கால் படி போட்டு இயேசுவை பார்த்து பேசினான்னு பார்க்கறதில்ல. இயேசு நடந்து போகிறத பார்த்தோன்னே இவன் ஓடி வந்தான். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட விரும்பலை. இதுதான்டா நம்ம சான்ஸ் இயேசுவை பார்க்கறக்குன்னு ஓட்டமாக ஓடி வந்தான். இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியலை. ஆமாம், சர்ச்சுக்கு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சா, கால் இழுக்க தரங்க காலை இழுத்துட்டு வந்தீங்களோ என்னமோ தெரியல. எந்த வாலிபன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்தான். வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் இயேசுவை பார்க்க ஓடி வர வேண்டும், ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும், நேரத்தோடு வர வேண்டும், முன் வரிசையில் உட்கார வேண்டும். பின் வரிசையில் உட்கார்ந்துருக்க வாலிபர்கள்லாம் கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? ஆமாம், அடுத்த வாரம் முன் வரிசையில் வந்து வாலிப பிள்ளைகள்லாம் உட்காந்து. ஏன்னா இந்த வாலிபம் பாருங்க, இயேசு பார்த்தா ஓடி வந்துட்டான். ஆமாம், இயேசு வாலிபர்களை கவர்ந்து இழுக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இளையராஜா ஓடி வந்தார். ஆமாம், யாருமே ஆண்டவர்கிட்ட வந்து முட்டி போட்டுமா நான் பார்க்கல. இவன் வந்து உடனே ஓடி வந்து அந்த தெருவெல்லாம் தூசி படிந்த அந்த தெருவில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வேடிக்கை பார்த்துருக்கிறாங்க. இவன் ஒரு மதிப்பு மிக்கவன், உயர்ந்தவன், தலைவன், பணக்காரன், செல்வந்தன், படித்தவன், இதெல்லாம் பார்க்கல. எவ்வளோ படித்திருந்தாலும், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் இயேசு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து கேள்வி கேட்டான். கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நாங்கள்லாம் உங்களை பார்த்து கொஞ்சம் கையை தூக்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு பிரசங்கம் ஓடுது. ஆமாம், நீங்கள் கையை தூக்குங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த வாலிபன் உங்களை மாதிரியெல்லாம் இல்லை. இவன் ரொம்ப நல்ல வாலிபன். அவனே ஓடி வந்து வாலியன்டராக முழங்கால் படி போட்டான். உங்களை 6ஆம் நேரத்தில் கையை தூக்குங்க, சத்தம் போடுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்கன்னா தான் சொல்கிறீங்க.
நீங்கள்லாம் இந்த வாலிபனமாக இருந்தீங்கன்னா சபை நடத்துறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆமாம், இவன் ஓடி வந்து இயேசுவை ஆராதிக்கும்படியாய், இயேசுவை கனப்படுத்த, ஏதோ ஒன்று இயேசுவின் அன்பு அவனை இழுக்கிறது. அவன் யாரையும் பார்த்து முழங்கால் போடல, எல்லாரும் முழங்கால் போடல. இவன் வெக்கப்படல, இவன் கூச்சப்படல, பயப்படல. அவன் பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட இயேசுவின் மகிமையினால் ஈர்க்கப்பட்டு அவர் முன்பதாய் முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொண்டான். நல்லா 2 கைகளையும் உயர்த்தி தான், ஏசப்பா நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் ஒப்பற்றவர், நீ ஆராதிக்கப்படத்தக்கவர். நல்லா தான் கையை தூக்கி சொல்லுங்களேன். அழகே, அன்பே, ஆருயிரே, உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே மட்டும் சர்ச்சில் நிறைய இடம் இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து தொழுது கொள்வோம். அவ்வளோ மகா பெரிய ராஜாதி ராஜா நம்முடைய இயேசு ராஜா. இந்த வாலிபன் இயேசுடத்தில் வந்து கேட்டான். இந்த வேத பகுதியில் 4 கேள்விகளை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 4 மிக முக்கியமான கேள்விகள். முதலாவது, இந்த வாலிபனுக்குள்ளே, இளையராஜாவுக்குள்ளே ஒரு பற்றி எறிந்த கேள்வி. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களில் வரக்கூடிய கேள்வி தான் அந்த கேள்வி. வாட் மஸ்ட் ஐ டூ டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப்? ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்னையா செய்யணும்? அதுதான் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த வாலிபனை பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபனை பற்றி மத்தேயு சொல்கிறார், இவன் ஒரு வாலிபன். பிறகு மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் இவன் ஒரு பணக்காரன், செல்வந்தன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரத்தில் இவன் ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு சரகரி சங்கத்துக்கு தலைவனாக இருந்திருப்பான், அல்லாவிட்டால் வேறு எதிலையா யூத ஜபாலுக்கு தலைவனாக இருந்திருப்பான். அவன் ஒரு தலைவன் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து தலைவா வாழ்க, சாதாரணமாக சொல்கிறேன் தலைவான்னு. ஆனால் நான் தலைவன் இல்லாதவங்களாம் இன்றைக்கி தலைவாங்கிறாங்க. ஆனால் இவர் உண்மையாகவே ஒரு தலைவனாக இருந்தான். ஸோ இந்த தலைவன் இயேசுவிடத்தில் வருகிறான். பாருங்கள், இவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, இவனுக்கு செல்வாக்கு இருந்தது, இவனுக்கு சமுதாயத்தில் ஒரு நற்பெயர் இருந்தது, இவன் சன்மார்க்க நெறி உள்ளவனாக இருந்தான், எல்லா விதமான ஒழுக்க நெறிகளை உடையவனாக இருந்தான். பவுலை போல ஒருவேளை இவன் வந்து ஒரு பரிசேய குடும்பத்தில் பிறந்தவனாய் ஒரு நல்ல பரிசேயனாக இருந்திருக்கலாம். இவனுக்கு பணம் இருந்தது, இவனுக்கு எல்லாம் செல்வாக்கு இருந்தது. பணத்தினால என்ன வாங்க முடியுமோ அத்தனை இருந்தது. நான் ஒன்று மட்டும் அவனுக்கு இல்லை. என்ன இல்லைங்க? நித்திய ஜீவன் மட்டும் இல்லை. சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்பா பயங்கரமாக இருக்குது, நீங்கள் பெரிய காரில் வந்திருக்கலாம், எல்லாமே இருந்தது அவனுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்குள்ளே இல்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பரலோக வாழ்க்கை இல்லை, எனக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று ஓடோடி வந்தான். கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லலாமா? அம்மா, ஐயா, உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், உங்களுக்கு இந்த உலகம் தரக்கூடிய சொத்து, சுகம், பணம், வேலை எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கேள்வி, அந்த வாலிபனை போல உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா? உங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறதா? உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா? உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறதா? அதுதான் இவனுடைய ஒரு கன்சர்னாக இருந்தது. இவனுக்கு எல்லாமே இருந்தும் உலகம் தரக்கூடிய அத்தனையும் இவனுக்கு இருந்தது. அந்தஸ்து இருந்தது, பணம் இருந்தது, வேலை இருந்தது, படிப்பு இருந்தது, மதிப்பு இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுடைய உள்ளத்தில் இல்லை, நித்தியம். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் கை உயர்த்தி நித்தியம் சொல்லுங்க. மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரு? என்னதான் இருந்தாலும் நித்தியத்தை பற்றி ஒரு கேள்வி. நம்ம எப்போது அடிக்கடி சொல்கிறது போல் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உண்டு. அந்த வெற்றிடத்துக்கு பெயர் நித்தியம். பிரசங்கி 3:11 ஆங்கில வேதாகமத்தில் அப்படி சொல்லுகிறது. தமிழ் வேதாகமத்தில் அதை சரியாக மொழிபெயர்க்கவில்லை.
தமிழ் வேதாமத்திலே உலகத்தை தேவன் மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று வருகிறது. உலகத்தை அல்ல, ஆங்கில வேதாமத்தில் எஸ் பிளேஸ் இட்டர்னிட்டி இன் மேன்ஸ் ஹார்ட். இட்டர்னிட்டி என்றால் நித்தியம். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் நித்தியத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் மனுஷன் உள்ளத்தில் நித்தியத்தை பற்றிய ஒரு ஆவல் உண்டு. நீங்கள் நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் உன்னுடைய உள்ளத்தில் நித்தியத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை உண்டு. நித்தியம் என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. உலகத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆகவே தான் கேள்வி, நீ மரித்த பிறகு உன் ஆத்துமா எங்கே செல்லும்? மனிதனுடைய இந்த மண்ணான உடல் இது மண். ஆகவே தான் ஜீவன் போன பிறகு இது மண்ணுக்கு திரும்பி போகிறது. ஆனால் இந்த சரீரம் மண்ணில் ஆனாலும் இந்த சரீரத்துக்குள்ள ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. ஆவி தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகிறது, அதான் நித்தியத்துக்கு போகிறது. நித்தியம்னா 2 இடம் தாங்க, ஒன்று பரலோகம், மற்றொன்று நரகம். எல்லா வேதங்களும் அப்படி தான் சொல்லுகிறது. கேள்வி, நான் மரித்தால் என் நித்தியத்தை எங்கே செலவழிப்பேன்? தெய்வம் இல்லாத பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் அல்லது நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தில் இருப்பேனா? அந்த கேள்வி தான் இந்த வாலிபனை ஆட்டி படைத்தது. இந்த வாலிபனுக்கு எல்லாம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, நித்தியம், நித்திய ஜீவன், இன்னும் நித்திய ஜீவனை பெறவில்லையே, நான் மரித்தால் எங்கு செல்வேன் என்கிற நித்தியத்தை பற்றிய கேள்வி அவருடைய உள்ளத்தில் ஆட்டி படைத்தது. பொதுவாக எல்லாருடைய உள்ளத்திலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த 3 கேள்வி வந்திருக்கும். நான் யார்? Who am I? நான் எங்கு, என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? What is the purpose of my life? 3வது கேள்வி, நான் எங்கே போகிறேன்? இந்த 3 கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வருகிறது. Who am I? என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? நான் எதற்காக பிறந்தேன்? எதற்காக வாழ்கிறேன்? 3வது, எங்கே போகிறேன்? ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி ட்ரெயினில் போயிட்டுருக்கிறார். திடீர்னு டிக்கெட் செக் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். எல்லாம் டிக்கெட் எடுத்து காமிக்க இவர் தன்னோட டிக்கெட்டை தேடுறார். எங்கடா டிக்கெட்டை வச்சேன், எங்கடா டிக்கெட் வச்சேன், எல்லா பாக்கெட்லேயும் தேடுறார். கோட் பாக்கெட்டில் மேல் டிக்கெட்டை காணோம். குறை கஷ்டமாச்சு. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்தார். சொன்னார், சார் கவலைப்படாதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், நீங்கள் கட்டாயம் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, நோ ப்ராப்ளம். போயிட்டார். டிக்கெட் கண்டக்டர் போன பிறகு ஒரு மறுபடியும் முட்டி போட்டு சீட்டுக்கடி எல்லாம் தேடுறாரு, எங்கள் டிக்கெட் எங்கள் டிக்கெட்டுன்னு. மறுபடியும் ஆயிடுச்சு. அந்த டிக்கெட் கண்டக்டர் வந்தார். இவரை பார்த்து சொன்னார், சார் சயின்டிஸ்ட், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், கவலைப்படாதீங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னார். அப்போது ஐன்ஸ்டீன் அவரை பார்த்து என்ன சொன்னார், சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த ஊரில் போய் நான் பிரசங்கம் பண்ணணும், எந்த ஸ்டேஷனில் இறங்குதுன்னு எனக்கு தெரியல, டிக்கெட்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும், அதனால தான் எங்கே போகிறேன்னு தேடிட்டுருக்கேன்னு சொல்லி. எங்கே போகிறாய்? எனக்கு தெரியும் நான் எங்கே போக போகிறேன்னு சொல்லி. இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு நான் போகிற இடம், டெஸ்டினி எனக்கு தெரியும். நான் இயேசுவோடு இருக்க பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல நான் டிக்கெட் வாங்கிட்டேன். பக்கத்தில் பார்த்து, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களான்னு கேளுங்க. டிக்கெட் கையில் வச்சுருக்கிறீங்களா? ஆமாம். டிக்கெட் இல்லைன்னா ஆமாங்க, அவ்வளோதாங்க. நித்தியத்திற்கான டிக்கெட் உங்கள் இடத்துல உண்டா? பரலோகத்துக்கான டிக்கெட் உங்களுக்கு உண்டா? இன்னைக்கு வாங்கலைன்னா இன்னைக்கு டிக்கெட் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். தேவராஜ் இன்னைக்கே போக மாட்டீங்க, போக வேண்டிய நாளில் அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா தேவன் உங்களை நம்முடைய ராஜ்யத்துக்கு அழைப்பார். இந்த வாலிபருடைய உள்ளத்தில் அந்த கேள்வி தான் காணப்பட்டது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும், நித்தியத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த நித்தியத்தை பற்றிய கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்ட கேள்வி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆண்டவராய் இயேசுவை தவிர நல்ல போதகர் ஒருவரும் கிடையாது. இயேசு ஒருவர் தான் நல்ல போதகராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல போதகரே. ஆண்டவன் சொல்றான், என்னை தவிர நல்ல போதகர் யாருமே இல்லப்பா, நான் தான் நல்ல போதகர். பாருங்க, இந்த வாலிபன் சரியான நபரிடத்துல சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்து சரியான விதத்தில் கேள்வி கேட்டான். இந்த என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் கேள்வி நல்லா தான் கேட்பாங்க, ஆனால் பதில் வந்தால் அந்த பதிலுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து உங்களை பற்றி என்னன்னு கேளுங்க. கேள்வி நல்லா தான் கேட்பாங்க, ஆனால் பதில் சொன்னால் அப்படியா சரிங்க அப்படின்னு தலையை ஆட்டிட்டு வேகமாக தலையாட்டிட்டு வேகமாக போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்கிறார். எரேமியாட்ட வந்து எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த பாபிலோன் இருக்கும்போது கேட்டாங்க, எரேமியா எரேமியா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசனை கேட்டு எங்களுக்கு சொல்லுப்பா ஆண்டு சொல்கிறதுக்கு. எரேமியா அப்போவே கேட்டாரே, கேட்குறேன், நான் கேட்டு சொன்னால் கீழ்ப்படிவீங்க, கட்டாயம் கீழ்ப்படிவோம் நாங்கள். அப்புறம் எரேமியா ஆண்டுகிட்ட கேட்குறாரு, அவரும் பதில் சொல்கிறாரு. சொன்னோன்னா இவங்க ஒருத்தரும் எரேமியா சொன்னது கேட்கல, அவங்க பாட்டு தலையாட்டிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் பார்த்துக்கள், நீங்கள் எப்படின்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல பிரச்சனை இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ரெடியாக இருந்தால் கேளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய நீ ஆயத்தமாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். இவனும் அப்படி தான் வந்தாங்க, வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நல்ல போதகரே. என்ன கேட்டான்? வாசிங்க மீண்டும் இந்த வசனத்தை. நல்ல போதகரே 19:16, ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் கேட்டான். என்ன கேட்டாங்க? எந்த நன்மை. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி அதுதான். ஆண்டவர் பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன நன்மை செய்ய வேண்டும்? பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம் சொல்லுங்க. இவன் கேட்டால் என்ன நன்மை செய்ய வேண்டும்? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ நான் இயேசுவை நம்பினா போதும். ஒரு ஆமென். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இவன் வந்து கேட்குறான், நான் இனி என்னப்பா செய்யட்டும் எனக்கு இந்த நித்திய ஜீவனை கிடைப்பதற்கு? இயேசு வந்துட்டே உனக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னான்னு, என்ன செய்யட்டும்னு கேட்டான். என்ன செய்யட்டும்னு கேட்டான். ஆண்டவனுக்கு சொன்னார், நீ கற்பனைகளை கை கொள்ளார். என்ன சொன்னாருங்க? உடனே இன்னொரு கேள்வி கேட்குறான், என்ன கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்? உடனே ஆண்டு அவனுக்கு கற்பனையெல்லாம் வரிசையாக சொல்கிறார். 10 கற்பனை உண்டு, அதில் 5வது கற்பனை 10வது கற்பனை வரைக்கும் சொல்கிறார். வாசிங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலை செய்யாதவங்களாம் கை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க போல, சந்தேகத்தோடு கை தூக்குறாங்களே. ஆமாம், திருடாதவங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை 90% பேர் இன்னும் ஜெயிலுக்கு போகலை, இன்னும் போலீஸ் உங்களை பிடிக்கல, இன்னும் உங்கள் மேலே ஒரு குறைசாட்டு வரல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? அவனும் இப்படிதாங்க, ரொம்ப நல்லவனான்னு தான் அவன் சொன்னான். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் திருடல, ஒருத்தங்கிட்ட ஏமாற்றி ஒன்று வாங்கலை, யாரையும் கொலை பண்ணல, இன்னொருத்த மனைவி கூட்டிகிட்டு ஓடி போகலை, நான் ஒன்றும் பண்ணலையா, நான் நல்லவனாக தான் இருந்தேன் அப்படின்னா. ஆமாம், அவன் சொன்னான், சின்ன வயசுலேருந்து இந்த கற்பனையெல்லாம் கை கொண்டேன். சின்ன வயசுனா 12 வயசு, அறிவு தெரிஞ்ச வயசுலேருந்து இந்த வாலிப வயசு வரைக்கும் எல்லா கற்பனையும் கை கொண்டேன். அப்புறம் சொல்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு. அவனுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. எல்லாத்தையும் கை கொண்டாலும் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. சன்மார்க்க நெறி மூலமாக தேவனை சேர முடியும். இன்றைக்கி பலர் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பெருசாக தப்பு ஒன்று பண்ணல பாஸ்டர், நான் பெருசாக ஒரு பாவம் பண்ணல. அந்த பெரிய பாவங்கிறாங்கள, கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, விசித்தனம் பண்ணல, திருடல, ஜெயிலுக்கு போகல, இதெல்லாம் ஒன்றுமே நான் செய்யலை. ஆனால் இன்னும் எனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. அதுதான் அந்த வாலிபனுடைய கேள்வியானது. இதெல்லாம் நான் பின்பற்றியும் இன்னமும் என்னுடைய வாழ்வில் அந்த சமாதானத்தை பெறலை,
அன்பார்ந்த சகோதரா சகோதரியே, உடைய சன்மார்க்க நெறியின் மூலம் நீ தேவனை காண முடியாது என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், பாவம் செய்யாத ஒருவனும் கிடையாது. நம்முடைய எல்லா நீதியெல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்வனால நம்ம பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக ஒரே ஒரு வழி, இயேசு ஒருவரே. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஒருவரே. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவை அல்லாதபடி வேற வழி இல்லை. கற்பனைகளை கை கொள்வதனால போக முடியாது. நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் பண்றேங்கனால சர்ச்சுக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க இயேசு ஒருவரே வழியா இருக்கிறார். இரண்டாவது கேள்வி, அவன் கேட்ட கேள்வி, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கையை உயர்த்தி கேட்கலாம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அவன் அந்த வாலிபன் ஆண்டுகிட்ட ரெண்டாவது கேள்வி கேட்டான். ரொம்ப மிக முக்கியமான கேள்வி, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்குது ஆண்டவரே? இன்னும் ஏதோ சம்திங் இஸ் லேக்கிங் இன் மை லைஃப். நம்ம எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல தான் கேட்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தராஸ் கொண்டு வந்திருக்கிறார், வெயிங் ஸ்கேல். ஆமாம், அந்த தராசை வச்சு நம்ம நிறுத்து பார்க்குறார். நிறுத்து பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படிங்கிறார். அதனுடைய அர்த்தம், நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். தானியேல் 5:22 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் அதை பார்க்கணும். ஆண்டவர் கையில் ஒரு வேயிங் ஸ்கேல், வேயிங் மிஷின் வச்சுருக்கிறார். நீங்கள்லாம் நிறைய டைம் வேயிங் மிஷினில் ஏறி உங்கள் எடையை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வெயிட்டு குறைஞ்சனா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஸ்லிம் ஆகிட்டேன், வெயிட்டு குறைஞ்சிட்டேங்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் வெயிட் குறைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப வருத்தம். உங்களை தராசில் பார்த்து சொல்கிறார், ஏம்மா இருக்க வேண்டிய வெயிட்டு இல்லையே, குறைஞ்சிட்டியே அப்படிங்கிறார். என்ன குறைன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், வெளிப்படுத்தல் 2:4, ஆமாம், ஆதி அன்பில் நீ குறைந்து விட்டாய் என்று சொல்லுவார். வாசிங்க வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற, உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுமா. என்ன குறை? அன்பில் கொஞ்சம் குறைஞ்சிட்ட. பக்கத்தில் பார்த்துக்கலாம், அன்பு குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு கேளுங்க. அன்பு ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ இருக்குதா? கொஞ்சம் கம்மியாகிடுச்சா? கம்மியாச்சுன்னு சொல்கிறவங்களாம் அப்புறம் அலையிலே சொல்லலாமா? நம்ம எல்லாருக்கும் அன்பு குறைஞ்சிருச்சு. ஒர்ஷிப்பில் குறைஞ்சிருச்சு, ஆராதனை வரதில் குறைஞ்சிருச்சு, காணிக்கை கொடுக்கல குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஆண்டவன் சொல்கிறார், மேலே ஒரு குறை இருக்குதுப்பா. என்னன்னா, ஆதியில் நீ ஒர்ஷிப்னா ஓடி வருவ, நல்லா கை தூக்கி ஒர்ஷிப் பண்ணுவான், நல்லா கை தட்டுவேன், டான்ஸ் ஆடுவேன். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறார். பிறகு அடுத்த சபைக்காண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, மேலே எனக்கு ஒரு குறை உண்டு, நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாய் என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு. 2:20 சொல்லு, நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீ சாப்பிட்ற. அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அந்த எசபேலுடைய பாவத்தையெல்லாம் நீ செய்கிறாய், ஆகவே உன்னிடத்தில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அவன் வேசித்தனம் பண்ணான், பாவத்தை செஞ்சான். அதனாடி ஆண்டு சொல்கிறான், மேலே எனக்கு ஒரு குறை இருக்குது, உன் பரிசுத்த வாழ்வில் ஒரு குறையை காண்கிறேன். நீ முந்தி மாதிரி பரிசுத்தமாக இல்லை, எப்பெல்லாம் கொஞ்சம் பாவத்தை செய்கிற, சில ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாய், விக்கிரக ஆராதனை பண்ணுகிறாய். ஆமாம், ஆண்டவர் ஒருவரை மட்டும் ஆராதிப்பதற்கு பதிலாக நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், பாவத்துக்கெல்லாம் போய் அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டாய். மேலே எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா, இதை சரிப்படுத்திடு. இந்த குறையோடு நீ பரலோகத்துக்கு வர முடியாது, அந்த குறையை சரி பண்ணுவாயான்னு கேட்குறாரு. அடுத்த சபைக்கு சொல்கிறாரு, உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி போகிறாய் என்று சொல்லி அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். நீ ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றாதபடி நீ தேத்தியரா சபை கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகளை பின்னாடி போன. இன்றைக்கி நிறையா பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பதிலாக ஒரு தீர்க்கதரிசின்னு ஓடுறாங்க. பல்வேறு தீர்க்கதரிசி இடத்துல பணம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு விதமாய் சொல்ல விரும்புகிறாங்க.
ஆமா, தேவன் அவதமாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் அவதமாக கள்ள தீர்க்கதரிசியை நாடி செல்ல அவர் விரும்புவதில்லை. அவர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உனக்கு நன்மையானது செய்வார், ஏற்ற காலத்தில் செய்வார். அவர் முகத்தை தேடினா போதும், கட்டாயம் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக நீ அங்கங்க ஓடி எனக்கு யார் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, என் தலையில கையை வச்சு என் தலையை 2 ஆட்டு ஆட்டி ஷபாரா பல்லபோயா கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும். நிச்சயமா பிறக்கவே பிறக்காது. ஆமாம், ஆனால் அதை இதையும் நாடி ஓடாத, ஆண்டவரிடத்தில் காத்துரு. அவர் உனக்கு நன்மையானதை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னிடத்தில் இன்னும் என்ன குறை உண்டு? நான் உம்மை பின்பற்ற முடியாதபடி, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வராதபடி என்னுடைய பாத்திரத்தில் எண்ணெய் குறைவாயிருக்கிறதா? என்ன குறை உண்டு? ஆண்டவனுக்கு அழகா சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. வாசிங்க, மார்க் 10:21 வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டார். மார்க் 10:21 அழகாய் சொல்கிறது. இயேசு அவனை உற்று பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் இருக்கிற குறையை சுட்டி காண்பிக்கிறார். இயேசு நம்மிடத்தில் எப்போதும் குறையை சொன்னான்னா கோபத்தோடு சொல்ல மாட்டார், நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதா சொல்ல மாட்டார், ரொம்ப அன்பாக சொல்லுவார். பக்கத்தில் பா சொல்லுங்க, இயேசு உங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். இயேசு ஏதாவது சொன்னான்னா வருத்தப்படாதீங்க, அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறார், அவர் நம்ம பிரியமாக இருப்பதா சொல்கிறார். இயேசு இந்த வாலிபனை பார்த்து, வெரி குட்ரா, நல்லா செய்கிறடா இளையராஜா, நல்லா பண்ணுறேன், எல்லாம் நல்லா செய்கிறேன், ஆனால் ஒரு குறை தாண்டா இருக்குது. என்ன குறை? நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆமாம், 10 கற்பனையில் முதல் 4 கற்பனை அவங்ககிட்ட சொல்லலை, 5 கற்பனை 10 கற்பனை வரைக்கும் சொன்னார். இப்போ தான் ஆண்டவனை டெஸ்ட் பண்ணி கேட்குறார், ஏண்டா உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வர ரெடியாக இருக்கிறாயா என்றால், முதலாவது கற்பனை யாத்திரையாம் 20 வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்னை தவிர உனக்கு வேற தெய்வம் வேண்டாம், என்னை மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டாக்காத, ஒரு சொரூபத்தை வணங்காத, அந்த சொரூபத்தை நான் இல்லை, நானே மெய்யான தெய்வம், என்னை அன்றி உனக்கு வேற தெய்வம் உண்டாக்க வேண்டாம். எப்போ அந்த வாலிபனை பார்த்து கேட்கிற, எப்பா உனக்கு வேற தெய்வம் இருக்கிறாங்களா? என் மேல மட்டும் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? என்னை மட்டும் நீ விசுவாசிக்கிறாயா? எனக்காக எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வர ரெடியா இருக்கிறாயா? நான் உண்மை உண்மையா நம்புகிறேன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவனுக்கு சவால் விடுகிறார். இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று மார்க் 10:22 சொல்லுகிறது. பைபிளையே மிக துக்ககரமான வசனம் இந்த வசனம் தான். வாசிங்க, மார்க் 10. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். பக்கத்தில் பார்த்துகள், நீங்க எப்படி போக போறீங்க? துக்கமாக போக போகிறீங்களா? மனம் உடைந்து மனம் மடிந்து அவன் துக்கத்தோடு போய்விட்டான். ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. ஆண்டவர் கை வைக்க வேண்டிய இடத்துல சரியாக கை வச்சிட்டார். ஆண்டவர் ரொம்ப கெட்டிக்கார், எங்கே கை வைக்கணும் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்து வித்துட்டு வான்னு சொல்ல, அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கவே மாட்டீங்க சர்ச்சுக்கு. ஆமாம், நீங்கள்லாம் தைரியமாக வந்திருக்கிறீங்க. சிலரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் இவனை மட்டும் சொன்னான்னா, இவன் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருந்தது. 25ஆம் வசனமா, இந்த வாலிபன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தபடியால். இன்னைக்கு கேள்வி எதுனா, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா அல்லது பணத்தின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா அல்லது உன் வேலையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா?
whom do you love more? யாரை நீர் அதிகமாய் நேசிக்கிறாய்? இயேசுவையா, உன் சம்பத்தையா, உன் ஐஸ்வர்யத்தையா, உன் பணத்தையா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்க கேள்வி, இவை எல்லாவற்றை விட என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதுருட்ட அந்த கேள்வி தான் கேட்ட. Do you love me more than all these things? உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் என்ன இருக்கு? இந்த வாலிபன் இயேசுவை பின்பற்றி வர முடியாத காரணம் அவன் ஐஸ்வர்யம். அவன் ஐஸ்வர்யத்தை ரொம்ப வச்சிருந்தபடினால இந்த ஐஸ்வர்யம் அவன் இயேசுவை பின்பற்றி வர தடை செய்து. இவன் பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப பக்கமா இருந்தான், கற்பனையெல்லாம் கை கொண்டான். ஒரு அடி எடுத்து வச்சிருந்தான்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருந்திருப்பான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல சரியான கேள்வி கேட்டான். ஆண்டவர் பதில் கொடுத்த பொழுது அந்த பதிலுக்கு அவன் கீழ்ப்படிய மனதா இல்லை. ஆண்டவனுக்கு சொன்னார், ஏய், இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு வாடா, உனக்கு நிறைய செல்வத்தை பரலோகத்தில் தருவேனார். நான் அதை நம்ப விரும்பலை. எனக்கு இந்த செல்வம் தான் வேணும், இந்த ஐஸ்வர்யம் தான் வேணும்னு அதை கெட்டியாக பிடித்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ என்னை பின்பற்றி வர உன்னை தடை செய்வது என்ன? உன் குடும்ப பந்தமா, உன் சொந்த பந்தமா, உன்னுடைய ஜாதி பெருமையா, உன்னுடைய வேலையா, உன்னுடைய தவறான பழக்க வழக்கமா? அம்மா, ஐயா, வாலிப தம்பி, ஏன் இயேசு பின்னாடி வர தயங்குற? இந்த கேர்ள் ஃப்ரெண்டை விட முடியலையா? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை உறுதியாக பிடிச்சிட்டா, ஆமாம், நீ எனக்கு சொந்தம், வாடா என் முன்னாடின்னு கூப்பிடுறா. இப்போ உனக்கு கேள்வி, இயேசுவா பாய் ஃப்ரெண்டா? ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல பாஸ்டர். பாய் ஃப்ரெண்டும் வேணும், இயேசுவும் வேணும். ரெண்டு எஜமானுக்கு ஒளிஞ்சே முடியாது. நீ ஒருவனை தெரிந்து உனக்கு யார் வேண்டும்? பக்கத்தில் பார்த்துக்கல, உனக்கு யார் வேண்டும்? உனக்கு யார் வேண்டும்? இயேசுவே, இயேசுநாதா, யார் வேண்டும் என்று ஏயா கேட்குறீரு? நீரும் வேணும், அவளும் வேணும். அங்கதாங்க பிரச்சனை. அவரும் இவன் எல்லாம்னா சரிங்க, ஆனால் இவர் மட்டும்தான் வேணும்னா கஷ்டம். அதுதான் இந்த வாலிபனுக்கு தான் கஷ்டம். யா, என் ஜாதியை விட்டுட்டு எப்படியா வர்றது? ஆமாம், உன் ஜாதி நரகத்துக்கு போகும். நீயும் போக விரும்புறியா? ஜாதியா உனக்கு பரலோகமா? ஆமாம். அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அப்பா அம்மா பற்றி கவலைப்படாத, நீ உன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிரும். இங்கே தான் கேள்வி. God gives you a choice. What choice are you going to take? தேவன் மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு சாய்ஸை தரார். தெரிந்து கொள்ளுதல், நீ எதை தெரிந்து கொள்ளுவாய்? ஆண்டவர் சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பரலோகமா உன்னுடைய சொத்தா? பரலோகமா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? பரலோகமா உன் குடும்ப அந்தஸ்தா? பரலோகமா உன் பாவ வாழ்க்கையா? பாஸ்டர், என்னாடி தம் அடிக்கிறத விட முடியல, என்னாடி இந்த 100 மில்லியை மட்டும் விட முடியல, என்னாடி போதை பொருளை விட முடியல. ஒரு மனுஷனை ஞானஸ்தானம் ஒரு பாஸ்டர் கொடுக்கும்போது அவன் ஞானஸ்தானத்துக்கு இப்படின்ட்டு இருந்தான். பாஸ்டர் என்னடா அவன் கையை தூக்கி விட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த கையும் பிடிச்சி தண்ணியில் நினைக்க தள்ளி விட்டார். அவன் சொன்ன, இல்லை பாஸ்டர், இந்த கையை மட்டும் தண்ணியில் முக்காதீங்க. ஏண்டானா நான் சுருட்டு குடிக்கிறேன், இந்த கையில் தான் சுருட்டு குடிக்கிறேன், அதனால் கையை முங்கிட்டால் சுருட்டு கொடுக்க முடியாதுண்ணா. ஐயா, அவங்க தலையும் முக்கணும். பக்கத்தில் பார்த்து முழுதும் முங்கிட்டிங்களான்னு கேளுங்க. சிலரெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தலையை மட்டும் உள்ளே விடவே மாட்டாங்க. நாங்கள் தலையை பிடிச்சி உள்ளே அமுத்த வேண்டியதாக இருக்குது, அப்போ தான் அவங்க உள்ளே போகணும்னு சொல்லி. ஏன்னா முழுவதும் முங்கணும், முழுவதும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆமாம், சிலருக்கு ஆமாம் அதெல்லாம் விட முடியலை. இன்றைக்கி எந்த பாவ பழக்கம் இயேசுவை பின்பற்ற உன்னை தடை செய்கிறது? என்ன குறை உண்டு சொல் மனமே? ஆண்டவரை நெருங்கி வர, ஆண்டவரை பின்பற்ற இன்றைக்கு ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா முழுவதும் தருகிறேன், முற்றும் தருகிறேன், என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், எனக்குள்ளதெல்லாம் உங்களுடையதப்பா. உம்மை பின்பற்ற எதுவும் தடையாக இருக்க வேண்டாம், எதுவும் தடையாக இருக்க வேண்டாம், எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன். அந்த வாலிபன் அவ்வளோ பக்கமாக இருந்தான், தடுக்கி விழுந்தா பரலோகம் போயிருப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது
அவன் துக்கத்தோடு போனான். ஒன்று சொல்லட்டுங்களா, இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்த ஒருவர் கூட துக்கத்தோடு போனதில்லை, ஒருவர் கூட வேதனையோடு வருத்தத்தோடு போனதில்லை. இயேசுவை சந்தித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசுவிடத்தில் வந்த எல்லாரும் சுகமானார்கள், இயேசுவிடத்தில் வந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவிடத்தில் வந்த எல்லாரும் மனம் திரும்பினார்கள், இயேசுவிடத்தில் வந்தவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இயேசு இன்றைக்கு நீங்கள் சந்தித்தால் நீங்கள் துக்கத்தோடு செல்ல மாட்டீர்கள், வேதனையோடு செல்ல மாட்டீர்கள், கண்ணீரோடு செல்ல மாட்டீர்கள். இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உங்களுக்கு நிம்மதியை தருவார், விடுதலை தருவார், ரட்சிப்பை தருவார், சமாதானத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். நிக்கதோமு வந்தான், பெரிய தலைவன். அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இயேசு அடக்கம் அங்கே கோடி வந்தான். சமாரியா ஸ்திரீ 5 புருஷனோட பாவத்தில் வாழ்ந்தவள் இயேசுவை சந்தித்தவன் செய்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இவர்தானோ என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல் சுவிசேஷியாய் மாறினார். சகையு மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான், டாக்ஸ் கலெக்டர். இயேசுவை பார்த்தோன்னே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னார். ஒரே ஒரு மனுஷன், இவன் மட்டும் வாழ்க்கை மாற்ற முடியல. நான் நிறைய பணம் இருந்துச்சு, அந்த பணம் அவனுக்கும் இயேசுக்கும் நடுவில் வந்துருச்சு. பணமா இயேசுவா என்று திகைத்தான். ஆகவே பணத்தை தெரிந்து கொண்டு நரகத்துக்கு சென்றான், ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொண்டு இயேசுவை இழந்து விட்டான். நித்தியத்திற்காக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து விடாதே. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க. மண்ணுக்காக வெளியேறப்பட்ட மாணிக்கம் இயேசுதாங்க என் மாணிக்கம், இயேசுதான் என் வைடூரியம், இயேசுதான் என் சொக்க தங்கம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் பொக்கிஷம், இயேசு எனக்கு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசு போதுமே, இயேசு போதுமே, வேற ஒன்று எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு போதும். இயேசு இருந்தா எனக்கு எல்லாம் இருக்கிறது. அவர்தான் என் ராஜா, அவர்தான் என் சொத்து, அவர்தான் என் பரலோக முத்து. அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை வாங்கி கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். மத்தேயு 13 அப்படிதான் மனுஷன் ஒரு நிலத்துல வெளியேறப்பட்ட முத்துவை பார்த்து அவனுக்கு அந்த எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவர் தாங்க சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத வர்ணிக்க முடியாத ஆசீர்வாதம். கையை மீண்டும் ஒரு முறை உயர்த்தி, இயேசு ராஜா நீங்க எனக்கு போதும், நீங்க இருந்தா எனக்கு எல்லாமே உண்டு, நீங்க இல்லாம இந்த உலகமே எனக்கு இருந்தாலும் அதில் பிரயோஜனமே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒரு தட்டுல வைத்து இன்னொரு தட்டுல இயேசு வச்சா இயேசுவின் தட்டு தான் அது மேலும், இயேசுவின் தட்டு தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட தட்டு. உங்களுக்குள்ள அந்த இயேசு இருக்கிறாரா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்களா? அந்த வாலிபன் துக்கத்தோடு போனா. நீங்க எப்படி போக போறீங்க? என்னுடைய ஜெபம், இந்த கதவுகள் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடி ஒருவரும் போகக்கூடாது. உள்ளத்தில் அந்த நம்பிக்கை வேண்டும். இன்றைக்கு நான் நித்தியத்துக்குள் போனால் இயேசுவோடு இருப்பேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, இயேசு என் உள்ளத்தில் வந்து விட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு போக வேண்டும். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. இன்றைக்கு இயேசு சந்திங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். நேரம் ஓடுகிறது, முடிக்க விரும்புகிறேன். 3வது கேள்வி, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றான். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? 3வது கேள்வி, அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட கூடும் என்று சீஷர்கள் கேட்டார். முதல் 2 கேள்வி ஐஸ்வர்யவான் கேட்டான். 3வது கேள்வி இந்த சீஷர்கள் கேட்கிறார்கள். மார்க் 10:24 வாசிங்க. மார்க் 10:24. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஆண்டவர் பணக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லல. நிறைய பரலோகத்தில் பணக்காரர்கள் பிரவேசித்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்க, உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குதுங்க? கோல்டு மேலேயா? பேங்க்கில் வச்சுருக்கிற கோல்டு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? சில்வர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? ஆமாம். உங்கள் டெபாசிட் மேலே நம்பிக்கை வைத்திருக்கீங்களா? எரேமியா 16 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சா, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தா, பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்தா அது நமக்கு ஒரு சாபம். ஐஸ்வர்யம் உங்களுக்கு பரலோகத்தை தராது. பணம் தங்கம் உங்களுக்கு நம்பிக்கை தராது. இயேசு ஒருவரே எதிர்காலத்தை தருகிறார். ஐஸ்வர்யம் தப்பு இல்லை. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 12-14 முடிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு. இந்த வசனத்தை இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. பவுல் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்காம உனக்கு தாராளமாக தருகிற ஜீவனுள்ள தேவன் பேரில் வைத்து நீ நற்கிரிகளை செய்ய என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோடு போன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் இந்த ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது எவ்வளோ அரிது. ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா? ஊசியின் காது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெரிய காதில் ஒட்டகத்துள்ள போட்டுல ஒரு நூலை ஊசி காதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க. ஒரு ஊசியை ஒரு நூல் எடுத்து ஊசிக்குள்ளே கோத்துறதுக்குள்ளே அது மேலே போகுது, கீழே போகுது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. அது சரியான காது வழியாக விடுறதுக்குள்ளே கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க, எச்சத்தோட்டு நூலை அப்படி டைட் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணி ஊசிக்குள்ளே அந்த நூலை விடுறீங்க. ஆனால் தான் சொல்கிறேன், டேய், ஊசிக்குள்ளே நூலை விடுறது, நாங்கள் நூலுங்கிறது அந்த கிரேக்க பாஷையில் பெரிய கயிறை போய் ஊசிக்குள்ளே விடுறது எவ்வளோ கஷ்டமோ அது போல தான் பரலோக ராஜ்யத்தில் பணக்காரர்கள் வருவது கஷ்டம்தான். சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஆண்டவரே அப்படின்னா பணக்காரன் வரமாட்டானா பரலோக ராஜ்யத்தில்? ஏன்னா யூதருடைய நம்பிக்கை பணம் தேவன் தருகிறார், ஐஸ்வர்யம் தேவன் தருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் தான் பணம். அவன் நல்லா இருந்தால், செழிப்பாக இருந்தால் அது ஆண்டவருடைய தயவு ஆசீர்வாதம். அப்போ அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பரலோகத்துக்கு வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆண்டு சொன்னான்னு அவங்களுக்கெல்லாம் கேள்வி. அப்போ தான் ஆண்டு சொன்னார், பரலோக ராஜ்யத்தை அந்த ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டு அழகான ஒரு பதில் சொல்கிறார், இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். கையை உயர்த்தி சொல்லாமா? தேவனால் எல்லாம். இன்னொருக்கா சொல்லலாமா? தேவனால் எல்லாம் கூடும். மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடுமே. அல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க, மனிதனால் கூடாதது தேவனால் கூடுமே. இன்னைக்கு நம்பிக்கையற்ற நிலையில வந்திருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். நான் இன்றைக்கு உனக்கு வரக்கூடிய தேவனை வார்த்தை, மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. உனக்கு நான் செய்ய நினைத்த நன்மைகள் நிச்சயம் நிறைவேறும். என்னை நம்புவாயானால் உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன், முடியாத உனக்கு செய்து கொடுப்பேன். அந்த மரியாளுக்கு ஆச்சரியப்பட்டால், இது மனுஷரால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாகும். இன்னொரு முறை கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லலாமா? என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு இயேசுவுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன் சூழ்நிலையை மாற்றுவார், உன் தேவையை சந்திப்பார். அவருடைய வாழ்வில் அவருடைய வல்லமை இறங்கி வரும். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும். இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவானாயா? ரட்சிக்கப்படுற சான்ஸே இல்லை. என் கணவன் ரட்சிக்கப்படுவானா?
என் வாலிப பையன் ஆண்டவரிடத்தில் வருவானா? அவன் போக்கிரியா இருக்கிறான், பாவங்களை செஞ்சு 10 முறை ஜெயிலுக்கு போயிட்டான், அவன் ரட்சிக்கப்படுவானா? இன்றைக்கு உங்களுக்கு பதில், தேவனால் எல்லாம் கூடும். நீங்க முடிவு பண்ணிடாதீங்க, ரட்சிக்கப்படவே மாட்டான்னு சொல்லாதீங்க. நீங்கள் விசுவாசித்தால் உன் கணவன் ரட்சிக்கப்படுவார், உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவாங்க, உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க அப்பா ரட்சிக்கப்படவே மாட்டேங்கிறாரு, அவர் அந்த நம்பிக்கையில ஊறி போயிருக்கிறார், மற்ற மத நம்பிக்கையில அவர் ஆண்டவரிடத்தில் வரமாட்டேங்கிறாரு. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், அவர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை நம்பு, அவரை விசுவாசி, நிச்சயம் உன் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டு இதே ஆலயத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளையாய் மாறுவார். வாசல் வரைக்கும் வர்றாரு, என்னை விட்டுட்டு போயிறாரு, உள்ள ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாய் சொல்லுகிறாயா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் ரட்சிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, இது கடைசி காலம், இது அறுவடையின் காலம், ஆவியான ஊற்றப்படுகிற காலம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பேரும் ஊற்றப்படும் பொழுது பாவிகள் மனம் திரும்புவார்கள், பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். திரள் திரளான அறுவடை ஆலயத்துக்குள் வரப்போகிறது. ஆலயம் ஜனங்களால் நிரம்பி வழிய போகிறது. நாம நினைக்காதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க, நம்ம எதிர்பார்க்காதவங்க எல்லாம் அவருடைய ஆலயத்துக்கு வர போறாங்க. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், வாலிபர் மேல ஊற்றுவேன், குமார்த்தி மேல ஊற்றுவேன், தகப்பன்மார் மேல ஊற்றுவேன், தாய்மார் மேல ஊற்றுவேன், எல்லா மேலும் ஊற்றுவேன். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். உங்க வீடு ரட்சிக்கப்படுயா, ரட்சிக்கப்படுவார்கள். ஐஸ்வர்யவான் எலான் மாஸ்க் ஆலயத்துக்கு போனார், சாட்சி கேட்டார், இயேசு நல்லவர் என்று அறிக்கையிடுகிறார். ட்ரம்ப் உலகத்தில் மகா பெரிய பிரசிடென்ட், பெரிய பணக்காரன் ட்ரம்ப் பிரசிடென்ட், ட்ரம்ப் டவர்ஸ், அவர் இந்த பைபிளை தூக்கி சொல்லுகிறார், இந்த வேதாம் சத்தியம், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வேதாமம் இருக்க வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று அறிக்கை செய்கிறார். ட்ரம்ப்போடவா நீங்க பெரிய ஆள்? அந்த பெரிய கோடீஸ்வரனை இயேசு மேல நம்பிக்கை வைத்தா உங்களுக்கு என்ன வந்தது? விண்கலத்திற்கு சென்று வந்த அந்த மில்லர், அவர் அழகாய் சாட்சி கொடுக்கிறார். பூச் மில்லர், சுனிதா வில்லியம்ஸ் 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த வில்மர் என்று சொல்லப்பட்ட அழகா சாட்சி கொடுக்கிறார், நான் இயேசு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிர் வாழ்கிறேன்னா இயேசு தாங்க காரணம். விண்கலத்தில் 9 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டும் உயிர் பிழைப்போங்க நம்பிக்கை கிடையாது. அந்த விண்கலத்தில் 9 மாதத்திலும் எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்காக. காரணம் இயேசுவின் பேரில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் இயேசு என்னை காத்தார், இயேசு என்னை பாதுகாத்தார். அவர் நல்லவர், அவரே என் ரட்சகர், அவரே என் ஆண்டவர். ஐயா, ஒரு விஞ்ஞானி, விண்வெளிக்கு சென்ற விஞ்ஞானி இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன? நிச்சயம் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்களும் இயேசுவின் மேல நம்பிக்கை வைப்பீர்கள். கையை உயர்த்தி சொல்ல, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே செய்ப்போம். என் வார்த்தை கேட்கிற அருமையான அம்மா, தங்கச்சி, ஐயா, இயேசு எல்லாருக்கும் உரியவர், விஞ்ஞானிகளுக்குரியவர், பணக்காரருக்குரியவர், வாலிபர்களுக்குரியவர், ஏழைகளுக்குரியவர், எல்லாருக்கும் இயேசு சொந்தம். இந்த இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்படைய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, கடைசி கேள்விக்கு சொல்லி முடிச்சிருவோம். வாசிங்க மத்தேயு 19 கடைசி 2 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமான், சொல்லுங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி கேட்காத யாருமே இருக்க மாட்டான். சர்ச்சுக்கு வர்றதே அதுக்கு தானே. கடைசியில் எனக்கு என்ன பிரசங்க கேட்டாலும் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு என்ன பாஸ்டர் கிடைக்கும்? நாங்கள் எதுக்கு ஆண்டர்கிட்ட வந்தோம்? எங்களுக்கு எதாவது கிடைக்குன்னு தானே வந்தோம். உங்களை மாதிரி தான் பேதுரு
உங்களுக்கு முன்மாதிரி தான். அதனாடி தான் பேதுரு ரொம்ப நல்லவர். அவர் நல்ல நமக்கு பதிலாக அவரே கேள்வி கேட்டுறார். ஆண்டவர்கிட்ட வந்தார். இந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோடு போனான். ஆனால் அவன் ஐஸ்வர்யவான் வந்தப்போ அவங்ககிட்ட சொன்னான், நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அப்போ உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும். என்ன சொன்னாருங்க? பரலோகத்தில் உனக்கு. இப்போ இந்த பேதுருக்கு அதுதான் கேள்விம்மா. அந்த வாலிபன் துக்கத்தோட போன பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லை, ஒரு ஆத்மா ரட்சிய பிள்ளைங்க பற்றி உனக்கு கவலை இல்லை. இவன் கேள்வி என்ன? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஆமாம், தோசை கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வசனம் சொல்கிறார், ஏப்பா என் நாமத்து நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது நிலங்களையாவது வீட்டையாவது சுதந்திரங்களையாவது விட்டவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் அவன் சின்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். 100 அத்தனையாக அவனுக்கு நித்திய ஜீவனோடு கூட அவனை இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்காங்க. நல்லா கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இயேசுவுக்காக இழந்தவர்கள் யாரும் இல்லை. இயேசுவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரரானதில்லை. இயேசுவுக்காக இழந்த யாரும் ஏழையானதில்லை. இயேசுக்கு நீ எதை கொடுத்தாலும் எதை விட்டு வந்தாலும் அதை 100 மடங்கு உனக்கு திரும்ப தருவார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லு, இந்த வருஷத்துல உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஈசாக்கின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நீ என்னதான் ஆண்டவருக்கு கொடுத்தாயோ இயேசு உனக்கு 100 மடங்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். நீ எதை இழந்து போக மாட்டேன். அவருக்காக இழக்கிறோம் முட்டாள் அல்ல, அவருக்காக எதையும் விட்டு கொடுத்தோம் பைத்தியக்காரன் அல்ல. ஆண்டவருக்கான இதை கொடுத்த அதை கொடுத்தேன்னா கவலைப்படாத. நீ இழந்தது எல்லாவற்றையும் 100 மடங்கு உனக்கு திரும்ப தருவா. சீஷன் கேட்டான், பேதுரு கேட்டான், மீன் வலையை விட்டனே, அந்த வௌவால் மீனை விட்டனே, அந்த நெய் மீனை விட்டனே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஏப்பா பேதுரு வலையை விட்டா என்ன, என்னத்தை விட்டானே? எல்லாத்துக்கும் பதிலா உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். பக்கத்தில் இருக்க கைவிட்டு சொல்லுங்க, 100 மடங்கு வருதுங்க, வருதுங்க, வந்துட்டே இருக்குதுங்க. இப்போ ஒன்றும் இல்லைன்னு பார்க்காதீங்க, நாளைக்கு வருங்க, நிச்சயம் வருங்க. ஆண்டவனை வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா, உயர்த்துவா, நன்மை செய்வா. உனக்காகவே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாகும். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. என்றைக்கு உன்னை கஷ்டத்தில் விடமாட்டார், என்றைக்கு உன்னை ஏழ்மையில தரித்திரத்தில் விடமாட்டார். 100 அத்தனையாய் தருவார். ஆண்டவர் 2 மட்டும் 100 அத்தனையாக தரலைன்னு சொன்ன அந்த வசனத்தில் என்ன தரலைன்னு சொன்னான்னா, எனக்கா என்ன விட்டாலும் 100 மடங்கு மனைவியை தரலைன்னு சொன்னார். ஒரு மனைவி வச்சுட்டே மனுஷன் படாத பாடுபடுறான். அப்புறம் வேற 100 தந்துட்டான்னா என்ன ஆகிறது? அதனால தான் ஆண்ட மனைவி 100 மடங்கு தருவேன்னு சொல்லலை, தகப்பனி 100 மடங்கு சொன்னேன்னா அவர் ஒருவரே நமக்கு தகப்பன். ஆனால் மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் 100 மடங்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். சகோதரர்கள், சகோதரிகள், நிலங்கள், சுதந்திரங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் உனக்கு 100 மடங்கு தருவார். நீ என்ன இழந்து போயிருந்தாலும் அவருடைய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளையாகி உனக்கு உன் சொந்த இரத்தத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை காட்டிலும் உனக்கு 1000 மடங்கு தாய்மாரை தந்திருக்கிறார், 1000 மடங்கு சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறார், 1000 மடங்கு சொத்துக்களை, சுதந்திரங்களை, நன்மைகளை தந்திருக்கிறார். உன்னை பசியினால் வருந்த விடார், உன்னை ஏழ்மையினால் வருந்த விடார், உனக்கு நன்மையானது தருவார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். 4 கேள்விகள். முதலாவது கேள்வி, ஆண்டவரே நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? 2வது கேள்வி, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? 3வது கேள்வி, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? 4வது கேள்வி, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எழுந்து நிற்போமா? இந்த 4 கேள்விகளுக்கும் ஆண்டு இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். இருக்கிடத்தில் எழுந்து நின்று வலது கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி அவருக்கு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு ரட்சிப்பை தந்தாரே, பாவ மன்னிப்பை தந்தாரே, சமாதானத்தை தந்தாரே, உங்களை எல்லாவற்றையும் தந்தாரே. இந்த காலையில் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கிற இந்த வேளையில் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஐயா, அம்மா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தகப்பன்மாரே, தாய்மாரே,
உங்களுடைய நித்தியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே செலவழிப்பீர்கள்? இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இயேசுவின் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டா? இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? இந்த வாலிபனுக்கு அந்த ஒரு கேள்விதான். அவனுக்கு இன்னும் வயசு கூட ஆகலை, இன்னும் பல வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாலிபன் இந்த ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைத்தான். ஒரு சரித்திர விதமாய் சொல்லுகிறது, அந்த ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைத்து துக்கமாக போயிட்டான். ஆனால் இந்த நேரு மன்னன் காலத்தில் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. ஒரு கிரேட் ஃபயர் ஆஃப் ரோமாபுரி முழுவதும் தீ பற்றி எரிந்தது. அப்பொழுது சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதான். அன்னைக்கு இயேசு அந்த சொத்தை கேட்டார். அன்னைக்கு நான் கொடுத்துருந்தா அன்னைக்கு நல்லா இருந்தப்பனே, நான் இயேசுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேனே, எல்லாம் எரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி அங்கலாய்த்தான். அதுதாங்க வாழ்க்கை. எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட மிக முக்கியமானது நித்திய ஜீவன், இயேசுவின் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. அது இயேசு உனக்கு இலவசமாய் தருகிறார். அவரே உனக்காய் சிலுவையில் விலைக்கரையும் செலுத்தி விட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உள்ளத்தை திறந்து இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கேட்டால் போதும். இயேசு உள்ளத்தில் வருவார், உன்னை ரட்சிப்பார், உனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை தருவார். எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில், ஐயா இந்த ரட்சிப்பு எனக்கு இல்லை, எனக்கு அந்த சமாதானம் இல்லை, எனக்குள்ள அந்த பாவ மன்னிப்பு இல்லை, எனக்குள்ள அந்த நித்தியத்தின் நிச்சயம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பித்து, பாஸ்டர் இன்றைக்கு இயேசுக்கு என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் ரட்சகரா ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இயேசுவின் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு எல்லா பாவ வழிகளை விட்டு இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறேன்னா தைரியமாக அவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. அநேகுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பாடலுடைய ஒரு அடியை பாடும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் மேலே கீழே பின்னாடி இருந்தாலும் வெட்கப்படாமல் தைரியமாக முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக இந்த காலில் நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை முடிக்க வருகிறோம். சீக்கிரமாய் வாருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். வாலிப தம்பி, உன்னை இயேசு அழைக்கிறார். வாலிப தங்கச்சி, இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? இயேசுவை பின்பற்ற உன்னை தடை செய்வது என்ன? தடையை உதறிவிட்டு வா, நித்திய வாழ்வு தருகிறார். இன்னமும் தயங்கி நிற்கார். இயேசுவின் ரட்சிப்பு, இயேசுவின் பாவ மன்னிப்பு, இயேசுவின் நித்திய ஜீவன் உங்களுக்கு. இன்னும் வேறு யார் உண்டு? சீக்கிரமாய் வாருங்கள். இன்னும் ஒரு சிலரோடு ஆண்டு பேசிட்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. துக்கத்தோடு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய ரட்சணிய நாள். இன்றைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். கடைசியாக வேறு யார் இருந்தால் சீக்கிரமாய் வா. This is your last chance. இது உங்களுடைய கடைசி தருணம். இந்த தருணத்தை இழந்து விடாது. சீக்கிரமாய் வாரு. இயேசுவே, நீர்தான் எனக்கு வேண்டும், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். முன்பதாய் வாருங்கள், தயங்காத, வெட்கப்படாத. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி நாம் எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருப்போம். இன்னும் பலர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவங்களோடு பேசினா நீங்களும் முன்னாடி ஓடி வந்துடுங்க. சீக்கிரம் வாங்க. இந்த வெளியேறப்பட்ட தருணம், இந்த தருணத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. இன்னும் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். வாருங்கள், வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களை தொட விரும்புகிறார். தயங்கி நிற்காதீங்க. இது ஒரு நல்ல தீர்மானம். வாழ்க்கையில் இங்கே செய்கிற மிக முக்கியமான தீர்மானம். சீக்கிரமாய் முன்பதாய் இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் இயேசுவின் பிள்ளையா மாறல, இன்னும் அந்த உறுதி நம்பிக்கை இல்லைன்னா முன்பதாய் வாருங்கள். இயேசு என்று உங்களை ரட்சிப்பார். உங்களுக்காக இந்த காலையில நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அன்புள்ள
ஆண்டவராகிய இயேசுவே, நீ ரொம்ப நல்லவர், என்னை ரட்சிக்க வந்தவர், எனக்காய் ஜீவனை தந்தவர், உம்மை நேசிக்க ஆண்டவரே, எல்லாவற்றை விட உங்க பேர்ல நம்பிக்கை வைக்கிறேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர். ஆண்டவராய் இயேசுவே, எனக்கு அந்த நித்திய ஜீவன் தேவை. என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும், என் உள்ளத்தில் வாரும். இன்று முதல் உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே சேவிப்பேன், மக்காய் வாழ்வேன். என்னை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் பிதாவே, இன்றைக்கு அந்த ஜெபத்தை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் என்னுடைய பாவங்களை மன்னியும், உள்ளத்தில் வாரும், நித்திய ஜீவனை ரட்சித்தார். உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு செல்வார்களாக. நீங்க கேட்ட சத்தியத்தை அறிந்து உணர்ந்து தங்கள் வாழ்விக்கிற குறைகளை நிறைவாக்கி இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காய் சாட்சியா இருப்பார்களாக. உடைய குடும்பங்களில் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் உடைய ரட்சியும் உடைய பிள்ளைகளாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கையோட்டி சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள். தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக.